மற்றொரு செய்தியாக தீபா எனப்படுகின்ற பெண் சங்கப்பட்டி பாலத்திற்கு அருகிலே கடலில் மிதந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த தீபாவுக்காக ஒரு பேரணி ஒன்றை நடாத்துவதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அதாவது தீபாவிற்கு நீதி வேண்டி காரைநகர் பிரதேச சபை முன்றலிலே ஒரு அமைதி பேரணி அல்லது அமைதி போராட்டம் ஒன்று இடம்பெற நிலையில் நீதிமன்றம் அதற்கு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனால்தான் அந்த போராட்டம் இடம்பெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக இசாரா செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்த கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், மித்தனிய பகுதியைச் சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியும், அது தவிர தட்சி எனப்படுகின்ற தற்பொழுது இசாரா செவ்வந்தியுடன் கைது செய்யப்பட்ட பெண் சிங்களம் தெரியாததால் இவ்வாறு ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கின்றார், கும்பலால் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார் என்கின்ற தகவலும் வெளிவந்திருக்கின்றன. என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். தீபா எனப்படுகின்ற பெண் சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகிலே கடலில் மிதந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது பலர் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அந்த வழக்கு தொடர்பிலும் பல முன்னேற்றங்கள் இருக்கின்றது என்கின்ற தகவல்கள் நமக்கு கிடைக்கப்படுகின்றன. உத்தியோகபூர்வமாக பொலிசரப்பிலிருந்து ஊடக அறிக்கைகள் வெளியிடப்படாமல் இருந்தாலும் விசாரித்ததன் அடிப்படையிலே அந்த வழக்கு முன்னேற்றகரமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றது. இது தொடர்பாக நாளைய தினம் நான் இன்னும் ஒரு காணொலியை வெளியிடுவேன். அதற்கு முதல் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று, ஒரு அமைதி பேரணி ஒன்று இடம்பெறுவதாக இருந்தது. குறித்த பேரணி கடந்த ஞாயிற்றுக்கிழமை காரைநகர் பிரதேச சபை முன்றலில் இடம்பெறுவதாக இருந்தது. அது தொடர்பான செய்திகளை நானும் வழங்கியிருந்தேன், நீங்களும் அறிந்திருப்பீர்கள். காரைநகர் பிரதேச சபையின் ஏற்பாட்டில் பொது அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவ்வாறு தீபாவுக்கு நீதி வேண்டும், தீபாவுக்கு எதிராக சமூக வலைத்தளத்திலே அவதூறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன, அதனை கண்டித்தும் இவ்வாறு போராட்டத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம் என்று அப்போது சமூக வலைத்தளங்களூடாக தகவல்கள் பரிமாறப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் அந்த போராட்டத்திற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் அந்த போராட்டத்தை அன்றைய தினம் நடத்தவில்லை என்கின்ற தகவலும் வெளிவந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கின்ற அந்த தடை உத்தரவை இதிலே நாங்கள் பார்க்கலாம். அதே என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது, எந்த நீதிமன்றம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். நீதவான் நீதிமன்றம் ஊர்காவல்துறைதான் இந்த தடை உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. அந்த தடை உத்தரவிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் என்னவென்று சொன்னால், கண்டன பேரணியை தடை செய்வதற்கான கட்டளை என்று தலையங்கம் விடப்பட்டிருக்கிறது. அதிலே இவ்வழக்கில் வழக்கு தொடுநரால் மேற்கொள்ளப்பட்ட சமர்ப்பணத்தினையும் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை மற்றும் அணைக்கப்பட்ட கடிதத்தையும் ஆராய்ந்து பார்க்கின்ற போது பூநகரி சங்குப்பட்டி பாலத்தின் அருகே சடலமாக கரையொதுங்கிய பிரதீபா சுரேஷ்குமார் என்பவர் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பிலும் குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு உரிய தண்டனை வழங்கப்பட்டு பாதிக்கப்பட்ட அன்னாரின் குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும், இவ்வாறான துன்பகரமான சம்பவங்கள் எமது நாட்டில் இடம்பெறுவதனை கண்டித்தும் காரைநகர் பிரதேச சபை முன்பாக அமைதியான வழியில் கண்டன பேரணி ஒன்று 19/10/2025 திகதி அன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த இறந்தவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு சில நாட்களே ஆன நிலையில் புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு 2 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் இவ்வாறான கண்டன பேரணி ஒன்று இடம்பெறுவது புலன் விசாரணைக்கு பாதகமாக அமையும் என்பதோடு அப்பிரதேசத்தில் தேவையற்ற அமைதியின்மையையும் இதுதொடர்பில் பதட்டத்தையும் தோற்றுவிக்கும் என்பதனையும் அவதானிக்க கூடியதாக உள்ளது. எனவே புலன் விசாரணைகள் திருப்திகரமாக நடைபெற்று வரும் நிலையில் இவ்வாறான கண்டன பேரணி ஒன்று அவசியமற்ற ஒன்றாக கருதி குறித்த கண்டன பேரணியை தடை செய்து கட்டளை ஆக்குகிறேன். திருமதி நளினி சுபாகரன், நீதிவான் நீதிமன்றம் ஊர்காவல்துறை 2025/10/17 அன்றைய தினம் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் குறித்த பேரணி இடம்பெறவில்லை என்று இந்த ஏற்பாட்டை செய்தவர்கள் சமூக வலைத்தளத்தில் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். குறித்த பேரணியை நீதிமன்ற தடை உத்தரவிற்கு அமைய அன்றைய தினம் நடத்தவில்லை என்பதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தீபா தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் இன்னொரு பதிவிலே விரிவாக பார்க்கலாம். மற்றொரு செய்தியாக இசாரா செவ்வந்தி தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு நபர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இசாரா செவ்வந்தி தான் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டதிலிருந்து, அதாவது நீதிமன்ற வளாகத்திற்குள் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றதிலிருந்து பின்னர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டவரை என்னென்ன நடந்தது, எங்கெங்கு தங்கியிருந்தேன், யார் யார் உதவினார்கள் என்கின்ற பல்வேறுபட்ட தகவல்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில்
விசாரா சிவந்திக்கு அடைக்கலம் கொடுத்த மித்தனிய பகுதியைச் சேர்ந்த கிள்ளச்சி பகுதியைச் சேர்ந்த யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த 7 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது. இவர்கள் அனைவருமே விசாரா சிவந்தி தங்குவதற்கு உதவினார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பலரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அது தவிர இசாரா சிவந்தியுடன் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தக்சி எனப்படுகின்ற பெண் சிங்களம் தெரியாததால் இந்த கும்பலுக்குள் சிக்கிக் கொண்டார் என்கின்ற ஒரு தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக ஊடகங்களிலே செய்திகள் வெளிவந்திருக்கிறது. இந்த தக்சி எனப்படுகின்ற பெண்ணை சுரேஷ் எனப்படுகின்ற நபர் தேடி இருக்கின்றார். அதாவது தக்சியைத்தான் பிடிக்க வேண்டும் அல்லது தக்சியைத்தான் அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக தேடவில்லை. இசாரா சிவந்தி போல ஒரு தோற்றமுள்ள பெண் வேண்டும் என்று அவர் தேடிக்கொண்டிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் கெகல் பத்ர பத்னே அவர்களின் அறிவுறுத்தலின்படி தக்சி எனப்படுகின்ற பெண்ணை அவர் சந்தித்திருக்கின்றார். இவ்வாறு சுரேஷ் சந்தித்து தக்சியிடம் உன்னை நான் வெளிநாடு அனுப்புகின்றேன் என்று கூறி அந்த பெண்ணை நேபாளத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றார். நேபாளத்திலும் அந்த பெண் இசாரா சிவந்தியுடன் கைது செய்யப்படவில்லை. தக்சி எனப்படுகின்ற பெண் வேறொரு இடத்தில் இருந்துதான் கைது செய்யப்பட்டிருந்தார். எனவே சிங்களம் தெரியாத இந்த கும்பலுக்குள் தக்சி எனப்படுகின்ற பெண் சிக்கிக் கொண்டதால் அவர்கள் என்ன பேசுகின்றார்கள், அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதெல்லாம் தெரியாமல் அந்த பெண் தான் வெளிநாடு செல்ல வேண்டும் என்கின்ற கனவிலே இவ்வாறு பயணித்ததாகவும் அவ்வாறுதான் சுரேஷ் எனப்படுகின்ற நபர் ஆசை காட்டி அழைத்து சென்றதாகவும் தற்பொழுது செய்திகளிலே வெளிவந்திருக்கின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.